ஆடி தபசு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடியது. இந்த ஆடி தபசு சங்கரன் கோயிலில் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்தால்தான் அது நடக்க முடியும் என்று சிவபெருமான் சொன்னதின் காரணமாக எதுக்கு சொல்கிறாருன்னா, அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து காட்சி அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவியார் கேட்டதற்கு சிவபெருமான் அளித்த பதில். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒற்றை காலில் ஊசி முனையில் நின்று தவம் செய்கிறாங்க. அப்படி தவம் செய்கின்ற போது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தான் சிவபெருமான் என்ன பண்ண அரியும் சிவனுமாக பார்வதி தேவிக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த நாள் தான் நமக்கு ஆடி தபஸாக நம்ம கொண்டாடுகிறோம். தபஸ் என்றது அவங்க ஊசி முனையில் நின்று தியானம் தபஸ் செய்வது. பசுக்கள் நிறைந்த புன்னை மரத்தில் காட்டில் அவங்க செய்த தியானத்தின் பலனாகத்தான் நாம் அரியும் சிவனுமாக இன்று சங்கரன் கோயிலில் நம்ம கருவறையில் நம்ம அவங்கள பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சங்கரன் கோயிலுக்கு போய் சங்கரநாராயண தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிக அருமையான ஒரு கோயில். ஆடி பௌர்ணமிக்கு ஆடி தபசு விழா மிக அருமையான கொண்டாட்டம்.